நடிகை ஹன்சிகாக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே கொஞ்ச நாளா ஸ்ப்ரெட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நடிகை ஹன்சிகா 2022 டிசம்பர் 4ஆம் தேதி தான் ஜோஹேல் கத்தூரியா அப்படின்றவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட மேரேஜ் ரொம்ப பிரம்மாண்டமா ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய அரண்மனையில தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆகி இன்னும் 3 வருஷம் கூட முடியாத நிலையில 2 பேரும் இப்போ டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டதா தான் ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அதுக்கு என்ன ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜோஹேல் கத்தூரியா ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கவர் அப்படின்றனால ஹன்சிகானால கூட்டு குடும்பத்துல வாழ முடியல. அதனால 2 பேருமே தனியா அபார்ட்மெண்ட் எடுத்து தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஆனாலும் 2 பேத்துக்கும் நடுவுல நிறையவே கருத்து வேறுபாடு இருந்த காரணத்தினால இப்போ 2 பேருமே பிரிஞ்சு அவங்கவுங்க வீட்டில தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கு ஹன்சிகா சைடும் சரி அவங்களோட ஹஸ்பண்ட் சைடும் எந்த ஒரு விளக்கமே அவங்க கொடுக்கல. ஸோ 2 பேரும் அமைதியா அந்த காரணத்தினால இது ரூமர் தான் போல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு தான் இருந்தாங்க. முக்கியமா ஹன்சிகா அவங்களோட ஹஸ்பண்ட் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல அப்படியே தான் வச்சிருந்தாங்க. அதனால இன்னும் 2 பேர் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பான கருத்தை தான் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை எல்லாருமே அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹன்சிகா அவங்களோட ஹஸ்பண்ட் கூட எடுத்திருக்க எல்லா போட்டோஸையுமே இன்ஸ்டாகிராம்ல இருந்து டெலிட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே அப்ப 2 பேத்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு போல, அதனால தான் ஹன்சிகா போட்டோஸ் எல்லாமே டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியுமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. முக்கியமா அவங்க 2 பேத்துக்குமே டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றது தான் இன்டைரக்டா அவங்க போட்டோஸை டெலிட் பண்றது மூலமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அவங்க பிரிஞ்சதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லியுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹன்சிகா மேல நிறையவே புகார்கள் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ரீசன்னால தான் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா ஹன்சிகாவோட ரசிகர்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னுமே சொல்லலாம். இப்ப ரீசெண்டா தான் மாதம்பட்டி ரங்கராஜா இருக்கட்டும், ரவி மோகனா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து நடிகர்களோட டைவர்ஸ் கேஸ் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ ஹன்சிகாக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த கண்டிப்பா அஃபிஷியலா 2 பேருமே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லியுமே எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.